டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து. வெப் டெக்னாலஜிஸ் யூனிட் 1ல் லிஸ்ட் பார்க்க போகிறோம். எப்படி வந்து HTML டேபிள்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டா ரெப்ரசன்டேஷனும், ஒரு சில இடங்களில் வந்து நம்மளே வந்து பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுவோம். அந்த மாதிரி புல்லட்டின்ஸ், எதிர் புல்லட்டின்ஸ் மாதிரியோ இல்லை அந்த புல்லட்டின்ஸ் பதிலாக நம்பர்ஸ் மாதிரியோ சில டேட்டா வந்து லிஸ்ட் பண்ணணும்னா HTML லிஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் வந்து நமக்கு அழகாக லிஸ்ட்டை அடுக்கி கொடுத்துரும். ஸோ அதில் வந்து 3 டைப் இருக்குது: ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட்டு, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் இல்லைன்னா லெட்டர்ஸ் வச்சு ஏபிசியில் 1 2 3ன்னு ஆர்டராக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரும். அன்ஆர்டர் லிஸ்ட்னால் நம்ம கொடுக்குற ஆர்டர்லேயே டிஸ்பிளே பண்ணும், ஆனால் நம்பர்ஸ் இருக்காது, புல்லட்டின்ஸ் இருக்கும். புல்லட்டின்ஸில் நிறைய ஸ்டைல் இருக்குது. அப்புறம் 3வது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பேராக எழுதும். ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடு ஒரு வேல்யூ கோலன், அப்புறம் அந்த சைடு ஒரு வேல்யூ, அந்த மாதிரி ஒரு பேராக எழுதும். அது ஒரு லிஸ்ட். மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குது. ஸோ ஆர்டர் லிஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். OL அப்படிங்கிறது டேக் நேமு, அப்புறம் OLஐ க்ளோஸ் பண்ணிடுறோம். லிஸ்ட் LI, இந்த OLக்குள்ளே ஒவ்வொரு LI/LIயும் ஒரு எலமெண்ட். ஸோ LIக்குள்ளே நம்ம என்ன போடுறோமோ அது வந்து இந்த ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். இப்படி. அடுத்தது அன்ஆர்டர் லிஸ்ட் ULக்குள்ளே மறுபடியும் LI என்ன கொடுக்குறோமோ அது ஒவ்வொன்றும் இதே ஆர்டரில் டிஸ்பிளே ஆகும். பட் நம்பருக்கு பதிலாக புல்லட்டின்ஸ் இருக்கும். இந்த புல்லட்டின்ஸோட ஸ்டைல்ஸ்லாம் நம்ம மாற்றிக்க முடியும். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். நான் சொன்ன மாதிரி ஸோ DLங்கிறது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு, /DL அதுக்குள்ளே 2 வேல்யூஸ் சேர்ந்தது ஒரு லிஸ்ட்டு. DTனா டிஸ்கிரிப்ஷன் டைட்டில், அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் டேட்டா. டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும், அப்புறம் கோலன் வச்சு டிஸ்கிரிப்ஷன் டேட்டா என்னவோ அது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும். இது 2 சேர்ந்து ஒரு வேல்யூ, அப்புறம் 2வது செட். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்பரிங் ஸ்டைல் மாற்றலாம், புல்லட் ஸ்டைல்ஸ் மாற்றலாம், நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு வேல்யூவில் இன்னொரு நெஸ்டட் சப் லிஸ்ட் ஒன்று வைக்கலாம். அதே மாதிரி CSS யூஸ் பண்ணி ஸ்டைலிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறம் ஆட்ரிபியூட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு சில பேராமீட்டர்ஸ் கொடுத்து அதோடைய ஸ்டைல்ஸை மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பரிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு வேணும்னா இப்படி, இல்லை அப்பர் கேஸில் ABC வேணும், இல்லை லோயர் கேஸில் ABC, அப்புறம் I, அந்த மாதிரிலாம் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஸ்டைலிங்ஸ் நம்பரிங் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். அது வந்து டைப்புங்கிற ஆட்ரிபியூட். அதேமாதிரி ஸ்டார்ட்டு, ஸ்பெசிஃபிக் நம்பர்லேருந்து லிஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். எனக்கு 5ஆம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா ஸ்டார்ட் = 5ன்னு கொடுத்தோம்னா 5ஆம் நம்பர்லேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டர் லிஸ்ட்டோடைய ஆட்ரிபியூட். அன்ஆர்டர் லிஸ்ட்டோட ஆட்ரிபியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு, சர்க்கிள், ஸ்கொயர், இதெல்லாம் அந்த புல்லட்டின்ஸோடைய ஷேப். இந்த மாதிரி சில டிசைன்ஸ்லாம் நம்ம லிஸ்ட்டில் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம ஒரு சில டேட்டா ரெப்ரசன்டேஷன் வந்து லிஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அந்த இடத்துல வந்து லிஸ்ட் நமக்கு யூஸ் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் வந்து பூரா வெப்சைட் பூரா லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு லேஅவுட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் இது ரியல் வேர்ல்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி. ஸோ இதெல்லாம் கண்டென்ட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டு, அன்ஆர்டர் லிஸ்ட்டு, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு தான் மெயின் கண்டென்ட்டு. ஆனால் வந்து இது 8 மார்க்லேயோ இல்லை 16 மார்க்லேயோ கேட்டாங்க அப்படின்னா நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரியல் டைமில் சில டேட்டாவை பிடிச்சி எலாபரேட் பண்ணி பெருசாக எழுதணும். இந்த டாப்பிக்கோடைய நோட்ஸை எங்கள் வெப்சைட்லேயும் ஆட் பண்ணியிருக்கோம். வெப்சைட் நேம் cscitexampreparation.in, அதில் போய் பாருங்கள். அதே மாதிரி ப்ரோக்ராமிங், வெப் ஆப் டெவலப்மெண்ட், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் லேர்ன் பண்ணணும்னா எங்களுக்கு யூடியூப்பில் இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நேம் தி டெவலப்பர் டூல்ஸ். அதில் 250க்கும் மேற்பட்ட ப்ரோக்ராமிங், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.